வெல்கம் டு மழலை மொழி. ஒரு காலத்தில் அமைதியான ஒரு குளத்தில் டாமி என்ற சிறிய ஆமை வாழ்ந்து வந்தான். மற்ற ஆமைகள் தினசரி சூரிய கதிர்களை சுகமாக அனுபவிக்கையில் டாமி ஒரு கனவு கண்டு கொண்டிருந்தான். குளத்தை கடந்து பெரிய மலை மீது ஏற வேண்டும் என்பதே அவன் கனவு. ஒரு நாள் நான் அந்த மலை உச்சிக்கே ஏறப் போகிறேன் என்றான் டாமி. மற்ற ஆமைகள், நீயா மலை மேலேற? நீ வேகமில்லாமல் பலவீனமாய் இருக்கிறாய், அது சாத்தியமே இல்லை. டாமியின் நண்பர்கள் அவனை இகழ்ந்தனர். ஆனால் அவர்களது வார்த்தைகள் டாமியின் நம்பிக்கையை குறைக்கவில்லை. அவன் உழைப்பால் எல்லாவற்றையும் முடிக்க முடியும் என நம்பினான். ஒவ்வொரு நாளும் டாமி கடுமையாக உழைத்தான். அவன் சிறு கற்களிலும் மண்மலைகளிலும் ஏறி தன்னுடைய தைரியத்தையும் பலத்தையும் வளர்த்துக் கொண்டான். ஒரு மழைக்கால மாலை குளத்தில் பலத்த காற்று வீச ஆரம்பித்தது. மற்ற ஆமைகள் அடைக்கலம் தேடி ஓடின. ஆனால் டாமி தன்னுடைய தைரியத்தை சோதிக்க இதை ஒரு வாய்ப்பாக கண்டான். டாமி மலையின் கீழ் நின்று பார்க்கிறான். மலை மிக உயரமாக இருந்தது. ஆனால் டாமி தன்னுடைய கனவை கைவிடவில்லை. ஒவ்வொரு படியாக அவன் முன்னேறத் தொடங்கினான். மலை உச்சியில் அவன் பாதை முடிவில் ஒரு பெரிய கல் இருந்தது. ஒரு நொடி டாமி திரும்ப கீழே போய்விடலாம் என்று நினைத்தான். ஆனால் தன்னுடைய பயணத்தை அவன் நினைவுபடுத்திக் கொண்டான். பின் டாமி தனது சிறிய கால்களால் கடினமான கல்லில் ஏற முயற்சிக்கிறான். டாமி மலையின் உச்சியை அடைந்தான். அங்கு இருந்து பார்க்க குளத்தின் அழகான காட்சி மலைகளின் நடுவே தெரிகிறது. டாமி தனது கனவை நனவாக்கினான். உச்சியில் இருந்த காட்சி அவன் கற்பனையை விட அழகாக இருந்தது. மற்ற ஆமைகள் டாமியிடம் சொன்னார்கள், நாங்கள் உன்னை தவறாக நினைத்தோம், நீ உண்மையிலேயே துணிவானவன். டாமி அதற்கு கூறினான், நான் என்னை நம்பினேன், அதனால்தான் என்னால் இதை தைரியத்துடன் செய்ய முடிந்தது என்றான். டாமியின் தைரியமும் உழைப்பும் குளத்தில் இருக்கும் மற்றவர்களுக்கு தன்னம்பிக்கையும் கடின உழைப்பையும் கற்றுக் கொடுத்தது. இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், நம்பிக்கை மற்றும் முயற்சி இருந்தால் சிறிய படிகளை கூட பெரிய வெற்றியாக மாற்ற முடியும். Thanks for watching. Like, share